கலங்கரை விளக்காய் இயேசுவே வந்தீர். கலங்கிடுமோ என் மனம் இனிமேலே? கலங்கரை விளக்காய் இயேசுவே வந்தீர். கலங்கிடுமோ என் மனம் இனிமேலே? எந்தன் இயேசுவே நீர் எந்தன் துணையானீர், என் கரங்கள் பிடித்தீர். இன்பக்கானான் சேர்த்திடுவீர், இன்பக்கானான் சேர்த்திடுவீர். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு: நாம் பாக்கியவான்களா? உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து புதுமை என்று திகையாமல் நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12-13. பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் நாம் கருதுவது என்ன? ஆனால் இங்கே நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று மத்தேயு இயேசு சொன்னதை நினைவுபடுத்தி மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 11 எழுதியுள்ளார். சோதனைகள், வியாதிகள் மாத்திரமல்லாமல் கிறிஸ்துவின் வார்த்தைக்காக வைராக்கியமாக நின்று அதன்படி ஜீவிக்க முயலும்போது நம்மை சுற்றிலும் இந்த உலகம் அக்கினியை மூட்டிவிடுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மனுஷீகத்தில் தடுமாறுகிறோம். ஆனால் தடுமாற நாம் உலகத்தார் அல்லவே. உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்வின் பதிலுரைகளை நாம் இந்த உலகிலேயே தேடி கண்டு கொள்ள முடியாது. ஆண்டவர் வரும்போது சகல பலன்களுக்கான வெகுமதிகளை கொண்டு வருவார் என்பது வேத சத்தியம். நாம் இங்கேயே பலன்களை தேடுவதால் தான் அடிக்கடி விழுந்து போகிறோம். இங்கே பேதுரு தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இதைவிட ஒரு மேலான பாக்கியம் என்னதான் உண்டு? மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நின்று பாடுகளை அனுபவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். அந்நியரால் அவர் தூஷிக்கப்பட்டாலும் அவர் நம்மாலே மகிமைப்படுகிறார், நம்மோடு இருக்கிறார். அதற்காக நமக்கு நேரிடுகிற எல்லாவித பிரச்சனைகளும் நமது நல்ல கிறிஸ்தவ வாழ்வினால்தான் உண்டாகிறது என்பது அர்த்தமல்ல. கிறிஸ்துவுக்குள் உண்மையுள்ள விசுவாசிக்கு உண்டாகும் பாடுகளுக்கும் தவறாக நடப்பதால் உண்டாகும் கஷ்டங்களுக்கும் வேறுபாடு உண்டு. பிந்தியதில் ஆவியானவர் நம்முடன் இருக்க மாட்டார். நமது தவறுகளை நாமேதான் திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகவே தான் பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 15 தெளிவாகவும் விபரமாகவும் எச்சரிப்பு கொடுத்துள்ளார். கொலை, திருட்டு, பொல்லாப்பு செய்து அநியாயத்திலும் அந்நிய காரியங்களிலும் ஈடுபட்டு அதனால் பிரச்சனைகள் வருமானால் அதற்கான தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாமோ கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாகும்படிக்கு அதனால் உண்டாகும் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த அறிவில் நாம் பெருக வேண்டுமானால் அதற்கான பாடுகளை அனுபவிக்க பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சித்தப்படி செய்து அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாகி அவரை அறிந்து அவர் குமாரனின் சாயலை பெறுவதற்கான வழியாகும். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உண்மைத்துவமாய் வாழும்போது எங்களுக்கு நேரிடுகிற சோதனைகள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக்கும் என அறிந்து அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும் மனதை எங்களுக்கு தாரும். ஆமென்.